சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. கடகராசி அன்பர்களே, இந்த தை மாதம் என்ன மாதிரியான பலனை தரும் அப்படின்னு பார்க்கும் பொழுது, உங்க ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திர பகவான் இந்த தை மாதத்தினுடைய முதல் தேதியிலேயே ஆட்சி பலத்தோட வலிமையா உட்கார்ந்திருக்கார். உங்களுக்கு இப்போ அஷ்டம சனி நடந்து கொண்டிருக்கு. அஷ்டம சனி நடந்தாலே மனம் சார்ந்த விஷயத்தில் ஒரு தொந்தரவும் ஒரு பிரச்சனையும் ஏற்படுத்தி கொண்டிருக்கும். மனம் நன்றாக இல்லை என்று வருத்தப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த கடகராசி என்பவர்களுக்கு இந்த தை மாதம் உங்க மனதில் இருந்து வந்த அத்தனை விதமான நெகட்டிவ் எண்ணங்களை நீக்கக்கூடிய வகையில அமைந்திருக்கிறது. ஏன்னா தன்னம்பிக்கை காரக கிரகம் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் உங்க ராசியை பார்க்கிறார். இந்த மாதம் முழுவதும், தை மாதம் முழுவதும் உங்களுக்கு தனத்தை கொடுக்கக்கூடியவன், குடும்பத்தை அமைத்து கொடுக்கக்கூடியவன், வாக்குஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான், தன்னம்பிக்கைக்கு காரக கிரகமாகி இருக்கக்கூடிய சூரிய பகவான், ஒளி கிரகம், ஒளியை கொடுக்கக்கூடிய அந்த சூரிய கிரகம் உங்க ராசியை பார்க்குது. அப்போ நிச்சயமாக இந்த அஷ்டம சனியில் மனம் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனையோடு சிக்கி தவித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த கடகராசி என்பவர்களுக்கு இப்போ ஒளி கிடைக்கப் போகிறது, தன்னம்பிக்கை கிடைக்க போகிறது, சாதிக்க போகிறீர்கள். தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்களே பார்த்தீங்களா, அந்த அமைப்பு இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கிறது. இன்னும் ஒரு 2 மாதத்தில் உங்களுக்கு அஷ்டம சனி கம்ப்ளீட்டாக முடிவடைய போகிறது. இப்போ நீங்கள் ஒவ்வொரு படிக்கற்களாக ஏறிக்கொண்டிருக்கிறீர்கள். எத்தனையோ சோதனைகளை சந்தித்து கொண்டிருந்திருப்பீர்கள். மனதளவிலும் உடல் அளவிலும் நிறைய ஒரு 80% ஆஃப் கடகராசி என்பர்கள் இப்போ அதிலிருந்து விடுதலையாக போகிறீர்கள் அப்படின்னு சொல்லலாம். அதே சமயத்தில் குடும்பத்தில் பல பிரச்சனைகள் இருந்தது. குடும்பம் சார்ந்த விஷயத்தில் தொந்தரவு இருந்தது. ஏன் இருந்தது? பண விஷயத்தில் பிரச்சனை இருந்தது, குடும்பத்தில் இருந்தது. வாக்கு கூட சரியாக இல்லை. தான் ஒன்று பேசினா, நல்லது பேசினா கூட அது கெட்டதாக முடிகிறது என்று வருத்தப்பட்டு கொண்டிருந்த இந்த கடகராசி என்பவர்களுக்கு வெளிச்சம் கிடைக்கப் போகிறது. என இதுவரை சனி பார்த்து, சனி 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய குடும்பஸ்தானத்தை பார்த்து கெடுத்து கொண்டிருந்தார். இந்த மாதம் பாருங்க, சுக்கிர பகவான் அந்த 2ஆம் இடத்தை பார்க்கிறார். சுக்கிரனுங்கிறது யாரு? கலத்திர காரகன். கணவன் மனைவிக்குள்ள இருந்து வந்த பிரச்சனைகள் அத்தனையும் விலக காத்து கொண்டிருக்கிறது. ஒரு சுமூக உறவு உங்களுக்குள்ள வரப்போகிறது அப்படிங்கிறத ஸ்ட்ராங்கா சொல்லலாம். கருத்து வேறுபாடு கொண்டவர்கள் அல்லது கணவன் அல்லது மனைவி விட்டு பிரிந்தவர்கள் எல்லாம் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்களை உருவாக்கக்கூடிய வகையில இந்த தை மாதம் உங்களுக்கு நல்லா இருக்கு. முயற்சி ஸ்தானாதிபதி, தைரிய வீரியத்தை கொடுக்கக்கூடிய அந்த முயற்சி ஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் பார்த்தீங்கன்னா இந்த மாதம், அதாவது குறிப்பாக சொல்ல போனால் தை 11ஆம் தேதி சூரியனோடு சேர்ந்து புதன் ஆதித்ய யோகத்துடன் குருவினுடைய பார்வையில நல்லபடியாக இருக்க போகிறது. மனம் தெளிவடைய போகிறது. 3ஆம் இடம்னாலும் மனதை குறிக்கக்கூடிய ஒரு இடம் தான். அப்போ அந்த 3ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார். உங்களுக்கு பாக்கியத்தை தரக்கூடிய குரு பகவான் 3ஆம் இடத்தை பார்க்கிறார். 3ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய புதனையும் பார்க்கக்கூடிய இந்த தை மாதத்தில் முயற்சி பலிதமாகும். தடைபட்ட விஷயங்கள் இப்ப சக்சஸ் கொடுக்கக்கூடிய அமைப்பு, செய்ய முடியாமல் தவித்து கொண்டிருந்த விஷயங்கள் செய்ய போகிறீர்கள். புதிய ஒப்பந்தம் கிடைக்கப் போகிறது. டிராவல், கடல் கடந்து செல்லக்கூடிய அமைப்பு இருக்கு. சிறு தூர பிரயாணங்களால அனுகூலம், ஆதாயங்கள், தொடர்புகள் கிடைக்கப் போகிறது. நல்ல நல்ல தொடர்புகள், நல்ல நண்பர்கள் கிடைக்கப் போகிறார்கள் அப்படின்னு சொல்லலாம். இந்த கலை சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கின்றவர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தினுடைய குறிப்பாக பிற்பகுதியில் பார்த்தீங்கன்னா கலைத்துறையில் இருக்கக்கூடிய இந்த கடகராசி என்பர்கள் சாதனை புரியக்கூடிய அமைப்பில் இருக்குது. ஏன்னா இப்போ சுக்கிரன் 8ல் போய் மறைஞ்சிருக்கார். சில அழுத்தம், ப்ரெஷர் இருக்கத்தான் செய்யும். இந்த கலைத்துறையில் என்ட்ரி ஆகணும் அல்லது கலைத்துறையில் இருக்கின்றவர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் 15ஆம் தேதி வரை சுக்கிரன் 8ல் போய் மறைகிறார். சுக்கிரனுக்கு 3-8 மறைவு ஸ்தானம் அல்லவா, அங்கே போய் மறைஞ்சிருக்கார். ஆனால் இதே சுக்கிரன் இந்த தை மாதம் 15ஆம் தேதி 28/1/2025 அன்று சுக்கிர பகவான் மீனமனைக்கு சென்று அங்கே உச்ச பலம் பெறுகிறார். அந்த உச்ச பலத்தை அடைந்து கொண்டு தனது சம சப்தம பார்வையாக 3ஆம் இடத்தை பார்க்கிறார். 3ஆம் இடம் என்பது கீர்த்தி ஸ்தானத்தை பார்க்கிறார், முயற்சி ஸ்தானத்தை பார்க்கிறார். புதிய ஒப்பந்தங்கள், ஒப்பந்தம், 3ஆம் இடம் என்பது ஒப்பந்தங்கள். கலைத்துறையில் புதிய ஒப்பந்தங்கள் கை கொடுக்கக்கூடிய அமைப்புங்கிறது இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குன்னு சொல்லுவேன். ஏன் சொல்றேன்? குருவின் பார்வை இருக்கு. குரு லாபஸ்தானத்திலிருந்து பார்க்கிறார்.
லாபம் கிடைக்க போகிறது, மகிழ்ச்சி கிடைக்க போகிறது, சந்தோஷம் கிடைக்க போகிறது. ஸோ கலைத்துறையில் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய கடகராசி அன்பர்களுக்கு விடிவு காலம் பிறக்க போகிறது இந்த தை மாதம் 15ஆம் தேதிக்கு அப்புறம் அப்படிங்கிறத உறுதியாக நம்ம சொல்லலாம். 4ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய யாரு? சுக்கிர பகவான் 8ல் போய் மறைஞ்சிருக்கார். இப்போ பார்த்தீங்கன்னா வாகனம் சார்ந்த விஷயத்துல கூட சில பழுதுகள் ஏற்படுத்தி கொண்டிருக்கும். வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், வீட்டில் கூட சிலருக்கு நிம்மதி கூட இருக்காது. வீட்டை விட்டு வெளியே போயிடலாமா அப்படிங்கிற எண்ண ஓட்டங்கள், நெகட்டிவ் எண்ணங்களை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். இது அத்தனையும் தலைகீழாக மாறப்போகிறது தை மாதம் 15ஆம் தேதிக்கு அப்புறம். இந்த கடகராசி அன்பர்கள் தை 15ஆம் தேதிக்கு அப்புறம் வீடு வாங்கக்கூடிய யோகம், நிலம் வாங்கக்கூடிய யோகம், புதிய வாகனங்களை வாங்கக்கூடிய யோகம் என்பது சிறப்பு பெறுகிறது அப்படின்னு எடுத்துக்கலாம். தாய் 4ஆம் அதிபதிங்கிறது யாரு? தாயை குறிக்கக்கூடிய இடம் அல்லவா? அந்த தாயை எங்கே உட்கார்ந்துருக்காரு? 8ஆம் இடத்துல போய் அட்டமஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்காரு. அப்ப தாய்க்கு ஒரு வரி இருக்கிறது அல்லவா, ஒரு வேதனை இருக்கிறது அல்லவா? உங்களை நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருப்பார்கள், அல்லது அவங்களுக்கு ஹெல்த்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. ஏதாவது மன ரீதியில் தாய் பாதிக்கப்படுகிறது அப்படின்னு தான் அர்த்தம். ஆனால் இந்த 15ஆம் தேதிக்கு அப்புறம் அந்த தாய் ஸ்தானாதிபதி உச்சமாக இருக்கிறதுனால தாய் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும். என்ன நீங்கும்? ஹெல்த் நல்லாகும். அதாவது தாயினுடைய சொத்துக்கள் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த விலகங்கள் மறையும். தாய்க்கும் உங்களுக்கும் இருந்த கருத்து வேறுபாடுகள் சரியாகக்கூடிய அமைப்புங்கிறது இருக்கிறது. 5ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் பகவான் லக்னத்தில் உங்களுடைய ராசியில் அமர்ந்து சந்திரனோடு சேர்ந்திருக்கிறது ஒரு நல்ல அமைப்பு தான். 5ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். 11ஆம் இடத்திலிருந்து 5ஆம் இடத்தை பார்க்கறது ஒரு நல்ல அமைப்பு. இயற்கையாகிய அந்த இறைவன் கொடுத்த வரத்தினுடைய அடிப்படையில், உங்கள் குலதெய்வத்தினுடைய ஆசீர்வாதத்தினுடைய அடிப்படையில், தெய்வ சக்தியினுடைய அனுகூலத்தின் அடிப்படையில் நல்லதொரு காலம், நல்லதொரு அமைப்புங்கிறது இந்த காலகட்டம் உண்டு. குழந்தை பிறப்புக்கு சாதகமான சில சந்தர்ப்பங்களை நிச்சயமாக உருவாக்கும். இதுவரைக்கும் குழந்தை பிறப்புக்கான ஒரு அமைப்பே இல்லை. கணவன் ஒரு சைடில், மனைவி ஒரு சைடில், கருத்து வேறுபாடு, சங்கடங்கள், இந்த மாதிரி சில தன்மைகளை கொடுத்து கொண்டிருந்த உங்களுக்கு இப்போ இந்த தையில் நிச்சயமாக நல்லதொரு ஒரு தன்மை, அதாவது நீங்கள் என்ன தந்தையாக போகிறீர்கள் அப்படின்னு சொல்லலாம். அதாவது குழந்தை பிறப்பு கிடைக்க போகிறது. குழந்தை பிறப்பு அமைந்தவுடன் குடும்பத்தில் மகிழ்ச்சி கிடைக்க போகிறது, சந்தோஷம் கிடைக்க போதெல்லாம் அந்த அமைப்பு இந்த மாதம் திருப்திகரமாக இருக்கிறது. 6ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் 11ஆம் இடத்துல இருக்கார். 6க்குரியவன் தனக்கு 6ல் போய் உட்கார்ந்துருக்கார். கடன், நோய் எதிர்ப்பு, பகை, வம்பு, வழக்கு, கோர்ட்டு கேஸு, லொட்டு லொஸ்கு, இந்த மாதிரி நிறைய வலிகள், வேதனைகள் அடைந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த கடகராசி அன்பர்கள் அதிலிருந்து விடுதலை பெறுவதற்கான சந்தர்ப்பங்களை உருவாக்கும். கெட்டியாக பிடிச்சுக்குங்க. ஏன்னா 6க்குரியவன் தனக்கு 6ல் போய் 11ல் உட்கார்ந்துருக்கல்லவா, உங்களை ஒன்றும் பண்ண முடியாது. கடனினால் இனி அனுகூலம், ஆதாயம் அடைய போகிறீர்கள். நல்ல கடன் கிடைக்க போகிறது. சுப கடனாக உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்னு எடுத்துக்கலாம். 7ஆம் இடத்தில் சூரியன் நல்லதுதான். தனஸ்தானாதிபதி 7ஆம் இடத்திலிருந்து ராசியை பார்ப்பது, தனம் சம்பாதிப்பது, தனத்தை எப்படி கையாளுவது என்கின்ற வித்தைகள் உங்களுக்கு புலப்படும். 7க்குரியவன் 8ல் போய் தனக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால திருமண தடை இருந்தவர்களுக்கு திருமணம் தடை விலக காத்து கொண்டிருக்குன்னு சொல்லலாம். அப்போ திருமணத்துக்காக நிறைய பிரச்சனைகளை சந்தித்து கொண்டிருந்தவர்கள், எத்தனை வரன்களை பார்த்துட்டோம், ஒன்றும் சக்சஸ் ஆக மாட்டேங்குது, ஏதோ ஒரு வகையில் ஒரு குறை இருக்கிறது அப்படின்னு நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய கடகராசி என்பவர்கள் இப்போ சக்சஸ் ஆகக்கூடிய அமைப்புங்கிறது இருக்கு. உங்கள் முயற்சியால் கை கூடக்கூடிய அமைப்பு, நல்ல வரன், உங்களுக்கு பிடித்த உங்களுக்கான ஸ்டேட்டஸ் இருக்கக்கூடிய அமைப்பில் இந்த வரன்கள் அமையப்பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும். சுக்கிரன் 8ல் இருக்கிறதுனால வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் இருக்குது. வெளிநாட்டு தொடர்புகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. ராகு 9ஆம் இடத்துல இருக்கிறதுனால கடல் கடந்து செல்லக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் இருக்குது. அந்நிய மதத்தினரால் நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பு
இந்த காலகட்டம் சிறப்பாக இருக்கிறது. ஆனால் வேலையை மட்டும் இன்னொரு 2 மாதத்துக்கு அவசரப்பட்டு ஆக்ரோசப்பட்டு விட்டுவிட வேண்டாம் என்பதை ஞாபகத்தில் வச்சுங்க. இப்போ இதுவரைக்கும் வேலையில் இருந்து வந்த அழுத்தம் பிரஷர் இப்போ சமாளித்து சரி போகலாம் என்கின்ற அந்த மனம் இப்போ என்ன ஒரு திருப்தி என்னென்ன சரி ரைட்டு போகுது அப்படிங்கிற தன்மையில் இருந்து கொண்டிருக்கும். நிச்சயமாக இந்த கடகராசி அன்பர்களுக்கு இந்த தை மாதம் ஒரு உத்வேகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமையும். அதே சமயத்தில் ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கொண்டால் இந்த தை மாதம் 22ஆம் தேதி, அதாவது பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை என்று சூரிய பகவானுடைய ஜெயந்தி வருகிறது. அப்போ அந்த சூரிய பகவான் ஜெயந்தி என்று, அதாவது நவ கிரகங்கள் இருக்கக்கூடிய அல்லது உங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய சிவாலயத்தில் இருக்கக்கூடிய நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவானை வணங்கி வருமையானால் நிச்சயமாக உங்களுக்கு தனம் சார்ந்த விஷயத்தில், குடும்பம் சார்ந்த விஷயத்தில், வாக்கு சம்பந்தப்பட்ட விஷயத்தில், தந்தை சார்ந்த விஷயத்தில், தன்னம்பிக்கை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் உங்களுக்கு நல்லது நடக்கும். அது குறிப்பாக யாருக்கெல்லாம் சூரிய திசை சூரிய புத்தி நடந்து கொண்டிருக்கிறதோ கண்டிப்பாக அன்றைய தினம் வழிபாடு செய்தால் உங்களுக்கு நல்லது நடக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.